హలో గ్యాస్ పిలుస్తుంది. కాదు பயங்கரமா கலஸ்டா. ஆனா எங்க ஊர்ல இதுக்கு பேத்தாங்க கேஸ் கேஸ் இதுக்கு பேரு ஸ்டவ். அண்ணே இது கேஸ் கிடையாது, இதுக்குள்ள இருக்கதான் கேஸ். இது சிலிண்டர், இது ஸ்டவ். இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர்த்துக்கு என்ன அதுல இருக்கா இருந்தா அதையும் வீடியோ எடுத்துட்டு வாங்க. ஸ்டவ் ஒரு வார்த்தை பிள்ளையால பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு வைரல் மீம் ஆயிடுச்சு. எவ்வளோ ப்ரோ ஆச்சு? 1000 ஆச்சு ப்ரோ. டிஸ்கவுண்ட் என்ன ஆகுதா? இந்த பாட்டில் ஃபில் பண்ணாலே எல்லாமே ஃப்ரீ ப்ரோ. ஃப்ரீயா? ஃப்ரீ தான் ப்ரோ. 1000 ஆச்சு ப்ரோ. என்னங்க இப்படி இறங்கிட்டாங்க திடீர்னு. கரெக்ட் தான், ஃபிளிப் பண்ணா தானே காசு ஃப்ரீயா இருக்கும். அவதான் ஃபிளிப் பண்ணவே இல்லையே. பொண்ணு எப்படி இருக்கணும்? மீ இப்ப எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா 40 வயசு ஆகும்போது கும்முன்னு இருக்கணும். கடந்து போவோம் நண்பர்களை, கடந்து போறதான வாழ்க்கை. நம்ம அடுத்த வீடியோ போவோம். The end, two different struggles. ஜூஸ் குடிங்க. சௌமி, என்னங்க? நீ ஏதாவது என்கிட்ட சொல்ல வந்தியா? நீங்க மட்டும் இந்த குடும்பத்துக்காக சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அதான் நானும் ஏதாவது வேலைக்கு போய் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறேன். ஏய், நல்ல விஷயம்டா. உனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் சொல்ல. என் கம்பெனில ஏதாவது வேகன்சி இருக்கான்னு பாக்குறேன். உனக்கு எக்ஸல் கம்ஃபர்டபுளா? எக்ஸலா? ரொம்ப பெருசா இருக்குமே. எனக்கு எம்மு தான் கரெக்டா இருக்கும். அந்த எக்ஸல சொன்னீங்களா? நான் கூட பைக் எக்ஸ் நான் நினைச்சேன் பைக் எக்ஸல் வேணாங்க, எனக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுங்க, அதான் கம்ஃபர்டபுளா இருக்கு சொல்லுவாங்க. ஜிம் கோச் மீ. ஐயோ நம்மையே குறுகுறுன்னு பாக்கின்றானே. என்னடா அவ்வியார் மாதிரி போற, அவ்வியார் மாதிரி வர, கல்ல தூக்கி போட்டு விளையாடுற. என்னாச்சு? அநேகமாக நன்கு மாற அந்து விட்டது என்று நினைக்கின்றேன். அந்துருச்சா? ஒழுங்கா வேலை செய்யலனா மிச்சம் மீதி அழுந்துரும். ஜிம்முக்கு போற எல்லாருமே ஜிம் கோச்சை பார்க்கும்போது இந்த மாதிரி தான் நமக்கு தோணும். நாங்க ஒரு 4 பேர் ஜிம்முக்கு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். போன பிறகு 1 மாசம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் முதல் நாள் தான் மாஸ்டர் எங்களை பார்த்தாரு. அதுக்கப்புறம் மாஸ்டர் எப்போ இல்லையோ அப்போ மட்டும் தான் நாங்கள் போவோம். 1 மாசம் கழிச்சு அந்த மாதிரி போய் ஜாலியாக போயிட்டு வந்துட்டோம். 1 மாசம் கழிச்சு மாஸ்டர் எங்களை பார்த்துட்டாரு. பார்த்த பிறகு டே இன்னும் தான் போட்டு 1 மாசம் ஜிம்முக்கு வரீங்களாடா? ஆனா ஏன்னா உடம்புல ஒண்ணுமே இல்லை, வரியே ரீல்ஸ் இருக்கிறியே, கிளம்பி போயிடுறீங்க, எதுக்குடா ஜிம்முக்கு வரையே நீங்க கேட்டாரு. அது இப்போ எங்களுக்கு வந்து ஒரு வெறி ஏறிச்சு பாருங்க. அதெல்லாம் ஜிம்முக்கு போவேன். அம்பானி அலுவலகத்தில் இருந்து போன் வந்துச்சு மச்சான். என்னடா சொன்னாங்க? 2 நாள்ல ரீசார்ஜ் முடிய போகுதுன்னு சொன்னாங்க. சுதாகரையா ஜாக்சன் இதுக்காகவே, இந்த மீமுக்காகவே இந்த வீடியோ எடுத்த மாதிரி இருக்கு. கரெக்டு தானேங்க, நமக்கு அப்படிதான் வரும்ண்ணே. அப்போலாம் எவ்வளோ பெரிய ஆளுக்கு பத்திலா, அவ்வளோ பெரிய ஆள். அவரோட கம்பெனிலேருந்து நமக்கு ஃபோன் வந்து இன்னும் ரீசார்ஜ் முடிய போகுதுன்னு சொல்றாங்கன்னா அப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருப்போம். எனக்கு வந்து ஏர்டெல் கம்பெனிலேருந்து வரும். சாவா இருக்கும். அதுல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. நிஜாம்பாக்கு அதெல்லாம் பயங்கரமான போதை பொருள். அப்புறம் அந்த புளிப்பு மிட்டாயி, போலோ, பூமரே, அப்புறம் வந்து இது புளிஜாமு, அது ஸ்பூன்ல எடுத்துருவாங்கண்ணே. இந்த மரக்கடை ஸ்பூன்லேயும் தருவாங்க, அப்புறம் பிளாஸ்டிக் ஸ்பூன்ல தருவாங்க. அது இதோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதில். அப்புறம் ஹால்ஸ் மிட்டாயி, மம்மி டடி பாக்கு, கச்சா மேங்கோ, விக்ஸு மிட்டாய், அப்புறம் கொய்யா மிட்டாய். அதில் சைனீஸ்லேயே ஜாப்பனீஸ்லேயே எழுதியிருக்கும். அது அந்த ஊர் மிட்டாய் போல. ஸ்டார்லாம் எவ்வளோ நல்லா இருக்குங்க. ஆசையே கோபிகள் இப்போ வந்தது தான். ஜெம்ஸ்லாம் வேற ஜெம்ஸ் இருந்துச்சு அப்போ, லாலிபப்பு. அப்புறம் வந்து இந்த அப்புறம் எதோ மிஸ்டேக்னு பார்த்தா அன்னிப்பாக்கு இப்போ வந்து அப்போ இருந்து இருக்கு. அப்புறம் அன்னிப்பாக்கு, அப்புறம் இது பாஸ் அதெல்லாம் அது வச்சிருந்தாலே பெரிய கேஸ். ஸ்கூல்லலாம் எடுத்துகிட்டு போயிட்டாலும் போதும், டீ யாரா இந்த மாதிரி பாக்கெலாம் போடுறான் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான பாக்கு அதெல்லாம். அவ்வளோ போதையெல்லாம் கடந்து விட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் திருந்தி. நெக்ஸ்ட் வீடியோ போ. அவ்வளோ 600 தம்பி 400 தான்ப்பா. பால் தானே அது போனேன். என்னன்னா 400 400 கொடுத்துருங்க. இன்னொரு தடவை பார்க்குது போனா இன்னும் 200 கம்மியாயிருக்கும். ஐடியா இல்லை தானே. நீ கடவுளே இனிமையாச்சும் என் வாழ்க்கையில நல்ல காரியம் நடக்கணும். காட், ஓ காரியம் நடக்கணுமா? சரி, அது ஒண்ணுதாங்க குறைச்சா. அதையும் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நிம்மதியா போய் சேரலாம். என் பையன் வீடு கட்ட போறான், கார் வாங்க போறான். நீ
அக்கௌண்ட்ல ஒரு 1000 ரூபா வச்சிருக்கோம். அதை வச்சுட்டு நான் வீட்டில் போகிற பிளானெல்லாம் பார்த்து அந்த அக்கௌண்ட் பேலன்ஸை பார்க்கும்போதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ நம்மளாம் நானா நம்மளை நம்பி இவ்வளோ பிளான் போட்டு வச்சிருக்காங்களே, நம்ம என்ன பண்ண போறோம்னு ஒரு மாதிரி திக்குன்னு இருக்கும். என்ன பண்றது? ஹோல்சேல் டீலர் வேலு என்ன சொல்றாங்க? வாங்கம்மா வாங்க, எங்களது வாகனத்துல பாருங்க. உங்கள் வீட்டில் உபயோகமில்லாமல் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை நாங்கள் நல்ல விலைக்கு எடுத்துக் கொள்கிறோம். ஓடாத பழைய கிரைண்டர், ரிப்பேரான பழைய மிக்சி, ஓடாத பழைய சைக்கிள், ஓடாத பழைய மோட்டார் பைக். என்னங்க இது கொடுமை? நான் கூட வேற என்னமா ஒரு நினைச்சங்க. பர்ஃபெக்ட் சிங்கிள். கெட்டதெல்லாம் நடக்கணும் ஆண்டவா, கேட்டதெல்லாம் நடக்கணும் ஆண்டவா. ஓ கெட்டதெல்லாம் நடக்கணுமா? காட் சிலுக்குறாரு இந்த வார்த்தையை கேட்டுட்டு. ஏற்கனவே அது மட்டும் நடக்குது. நெக்ஸ்ட் டே போவோம். இந்தியன் மணி என்னங்க இது? காசை போட்டு சிலுக்கு மேதாங்க பிக்கவே இல்லைங்க. இந்தியன் மணி இப்ப பாரு மாசம். இது இப்படி பிச்சாலாம் பியாது, அதுக்காண்டி ஒரு இது வேணாமா? ஆனா ரொம்ப ரொம்ப எப்படின்னா மடிச்சு வந்து பாக்கெட்ல வைப்போங்க. வச்ச பிறகு அது மேல கொஞ்சம் செல்ல வைப்போம். அது ஓரமா வைப்போம்னா பிரச்சனை இல்லை. செல்லு அது அந்த காசு மேலே செல்ல வைப்போமா, அதுக்கு அடுத்த வாட்டி எடுக்கும்போது ஒரு மாதிரி கசங்கி அம்மிங்கி பிதுங்கி அதை காசுன்னு சொல்லவே முடியாது, அந்த மாதிரி ஆயிடுது. அது கொஞ்சம் இந்த மாதிரி போட்டியா நல்லா இருக்கும். ஆனா உன்னாட்டு காசை பத்திலாம் அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு பிச்சை ட்ரை பண்ணுது, ஆனா அப்பயும் பிக்க மாட்டுது. இந்த மாதிரி போடுங்க காசை, ஏங்க இப்படிலாம் பண்றீங்க? லைட்டா பிஞ்சாலே வாங்க மாட்டேறாங்க. அதை எப்படி நாங்கள் செல்ல வைக்கிறது? நீ ஏமாந்துருவா, நாங்களும் ஏமாற முடியும் அப்படிலாம் கேட்குறாங்க. வாட்சிங் மை மம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet. கமெண்ட்ஸ் பண்ணி வீடியோக்கு. சுமதிக்கு அவ்வளோ வயசான மாதிரி தெரியலையே. அம்மா மைண்ட் வாய்ஸ் அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. ரொம்ப நேரமா சும்மாவே இருக்கியே, உனக்கு போர் அடிக்கல? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? சரி, அப்போ உன்னோட சிம் 1ல இருந்து சிம் 2க்கு காலடி. டே மெண்டல், சும்மா இருந்தாலும் இந்த மாதிரி தான் கிறுக்குத்தனை பண்ண தோணுது இல்ல? எனக்கு மட்டும் தான் நினைச்சேன், எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். அவன் வேலைக்கே போக மாட்டான், ஊர் சுத்திக்கிட்டு தர்றான், ஓசி சோறு திட்டுக்கிட்டு தர்றான், அறிவட்டவன் முட்டா பைய அப்படின்னு பண்ணியா? ஆமா பண்ண. அவர் வீடியோ தாங்க தலைவன் மாஸ் காட்டுவாப்ல. ஆமா பண்ண. எனக்கு வேணா வெளியே இல்லைங்க, உள்ளேயே கூடயே இருக்குங்கிற மாதிரி தான். சில பேர் ஏன் அவளை பார்த்து பயப்படுறான்னு தெரியல. சில பேர் நம்ம அவளை பார்த்து பயப்பட வைக்கிறாங்க. மனுஷங்க தானே, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில பேர்லாம் ரொம்ப ரொம்ப பாசமா இருந்துக்குதாங்க. என்னடா தென்னாவட்டா பாக்குற? யாராங்க பில்லு? பில்லு கிட்டே பில்லு யாருன்னு கேக்குறேன். என்னடா சும்மா விளையாண்டு பார்த்தா சும்மாதான பிராங்கனா இது சிரினா பிராங்கனா அது எப்படிங்க யோசிக்கிறீங்கலாம்? ஏடிஎம்க்கு போய் அக்கௌண்ட்ல இருந்து 500 ரூபாய் எடுத்துட்டு ரசீதை கசக்கி தூக்கி போட்டு வீட்டுக்கு வந்து பர்ஸை திறந்து பார்த்தா பர்ஸுக்குள்ள ரசீது இருக்கு. பல பேருக்கு நடந்திருக்கும். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். 1 கூலி equal to 100 பாஷாஸ் அப்படின்னு சொன்னீங்க சாரு. குல வச்சத கேக்குதோ? ஆமாங்க, இந்த ஆடியோ லஞ்ச் பார்த்துட்டு படத்தை பார்க்கும்போது உண்மையாவே ஒரு பாட்ஷா படத்தை பார்த்தாரா இல்லையா, சும்மா எழுதி கொடுத்தது பேசுறாங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா பாட்ஷா அது இப்ப பார்த்தா கூட அந்த படம் புதுசாவே இருக்கும். ஒவ்வொரு டைலாக்கும் ஒவ்வொரு சீனும் பார்க்கும்போது வெறி ஏறும். நைட்டு 7 மணிக்கு கேடிவியில் போடும்போதெல்லாம் அடுவம் பாருங்க ஒரு ஆட்டம், அந்த மாதிரி இருக்கும் படம். கூலி கூட சேர்க்காதீங்க.
ஒருவேளை இருக்குமோ, பூமியில் மனிதர்களுடன் மனிதர்களாக வேற்றுவாசிகள் ரகசியமாக வாழ்வதாக ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் ஆராய்ச்சியில் தகவல். என் பொண்டாட்டி என்னை போட்டு பொழக்கும் போது டவுட் இருந்துச்சு, இவையெல்லாம் மனுஷியே இல்லைன்னு. அப்ப இவ்வளவு நாளா வேற்றுவாசி கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேனா? என்ன எந்த மாதிரி நியூஸ் இருந்தாலும் சரி, அதுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டு நம்ம சிரிக்க வச்சிருவாங்க. அது வந்து கமெண்டர்ஸுக்கு ஒரு தனி பங்கு இருக்கு. பேசாம அடுத்த வீடியோக்களில் வீடியோக்களில் கமெண்ட்ஸ் படிக்கலான்னு ஒரு இது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம். நிறைய வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் பல அற்புதமான வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் எடுக்கிற வீடியோ யார் மனதே புண்படுத்திருந்தா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, தெரிஞ்சு பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வீடியோலையும் சொல்லிடுவேன், இந்த வீடியோலையும் சொல்லிடலாம்னு சொல்லிட்டேன். ஓகே, அவ்வளோதான். இந்த நீங்க ஏதாவது ரீல்ஸ் பண்ணி அந்த ரீல்ஸை நான் பார்த்து ரியாக்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படி ஆசைப்பட மாட்டீங்க. ஒரு வேளை ஆசைப்பட்டீங்கன்னா அதை எனக்கு அனுப்பிவிடுங்க. அதை பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஓகே, அவ்வளோ வீடியோ முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.